வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்லேயே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி ரூம் கார்டு பார்ட் 1 தான் இது. பார்ட் 2 வந்து இதோட ரெஸ்பான்ஸை பொறுத்தும், இல்லைனா அடுத்த வாரத்தில் வீடியோ, அடுத்த வாரமோ இன்னைக்கு என்ன அடுத்த வாரமோ இல்லை இந்த வாரம் கடைசியிலையோ வீடியோ வந்துடும். கவலை பண்ண வேண்டாம், ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்க, அதாவது எல்லாமே புதுசாக தான் பார்ப்பீங்க. அவங்க எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ கம்ப்ளைண்ட்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த ரெக்கார்டு எப்படி எடுக்கிறது, ஏன் ரெக்கார்டையும் சேர்த்து காட்டுறேன் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க நான் விளாண்டது. என்னோட ஐடி யூஐடி வந்து கீழே தரேன், கார்டில் தரேன். மறக்காமல் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. நாமளும் ஒரு நாள் சேர்ந்து வேணால் விளாடலாம் கைஸ். கூடியவே லக்கு நல்லா போச்சுன்னா, இந்த யூடியூப் சேனல் நல்லா போச்சு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்குள்ளேயும் போகலாம் என்று இருக்கிறேன். இது என்னோட ஐல் ட்ரீமு. நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் வச்சு தான் ஸ்போர்ட்ஸ்குள்ளே போக முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. மேபி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம கூட விளையாடலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம கூட விளையாடலாம்னு நினைக்கிறாங்களா, விளையாடவும் சேர்த்துப்பேன். ஏன்னா எங்கிட்ட பெருசாக ஸ்குவாட் இல்லை. ஆடினா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு கோச் இருக்குது, நாங்கள் 2 மட்டும்தான் போவோம் இல்லையா? ஏதோ ஒரு மேட்ச்சு 3 பேர் இருப்போம், ஒருத்தர் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால ஒரு நல்லா ஸ்குவாட் ஃபார்ம் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஆடணுன்றது தான். அதுக்கு என்ன வழியோ அதுதான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, அதை நான் சொல்ல, நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அது இதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு யூடியூபரை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ யாரை சொல்லணும்னா, கிளாக் டவர் மன்னன், ஜிடி அண்ணன், அவர் மாதிரி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இப்போ நான் அவரை சொன்னேன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூபர், நான் பார்த்த ஃபஸ்ட்டு யூடியூபர் அவர் தான். அந்த மாதிரி நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு யூடியூபர் யார் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஐயோ கைஸ், அதை பேசிட்டு இங்கே வீடியோ விட்டோம் பாருங்க, வலுவான அடி. தம்பி சரியான அடி போட்டுறப்பா பிளேட் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வைப்பிச்சேன் கைஸ். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அவன் 1 டாப் ட்ரை பண்ணுறான், அதனால் நீயும் 1 டாப் தான் ட்ரை பண்ணணும். அதுதான் லாஜிக்கு, அதுதான் லீகல் கேம் பிளே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இந்நேரம் சொல்லியிருப்பீங்க, இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. ஓகேவா? எனக்கு 1 டாப் வராது, இதுதான் உண்மை. ஓகேவா? அவன் 1 டாப் ட்ரை பண்ணான். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தம்பி நமக்கும் 1 டாப்புக்கு செட் ஆகாது, நீ என்ன பண்ணு அழுத்தி புடி அப்படின்ட்டு. அதேமாரி அவன் 1 டாப் தான் ஆடுவேன். நான் என்ன ஐடியாஸ் பண்ணுவேன். அவன்கிட்ட நான் இதை சொல்லியும் பார்த்துட்டேன், எனக்கு 1 டாப் வராதுடா, 1 டாப் ஆடி கடைசியாக கண்டென்ட் இல்லாமல் பெறும்போது பரவாயில்ல, நீ போட்டுக்கோ, ஜெயிச்சிட்டேன்னா நீ என்ன வீடியோ போட்டுக்கோ அப்படின்ட்டான். அவனோட பர்மிஷனோட தான் இந்த வீடியோ வந்து உங்களை சேரும். ஆனால் கைஸ், P90 நம்ம தான். இப்போ பார்ப்பீங்க பாருங்கள், ஒரு ஷாட்டு போடு மண்டையில் 134 நம்ம சம்திங் போச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ போச்சு அப்படின்ற ஹெட்ஷாட் எவ்வளோ போச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கைஸ், அடுத்து பீக். ஆமாம், இந்த பழைய பீக் புது பீக் அந்த மேட்டருக்குள்ளே நம்ம போவோமா, இல்லை ஃபேக்ட்ரி இப்போ புதுசாக ஃபேக்ட்ரியை கொண்டு வந்துட்டாங்க. ஃபேக்ட்ரி வந்து பழைய ஃபேக்ட்ரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி உங்கள் ஃபீலிங் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, வீடியோ கண்டென்ட் எதாவது பேசி தான் நம்ம, அதனால தான் எதாவது பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டுக்காதீங்க, ஓகேவா? கண்டுக்காதீங்கன்னா அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணவோ லைக் பண்ணவோ மறந்துடக்கூடாது கைஸ். லைக் பண்ணுங்கள். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அவன்கிட்ட கேட்கும்போது ட்ராப் வா, உன் பக்கம் ட்ராப் வான்னா நான் அவன் பக்கம் போகலாமா இல்லை வீட்டுக்குள்ளே போடலாமான்ற ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்கஷனில் வந்துட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இதை மறந்துட்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நானும் என்னோட தானே தலைவன் ஜிடி மாதிரி ஒரு பாட்டுடன் உங்களை சந்திப்பேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவிலிருந்து. கைஸ் லெட்ஸ் ஸ்டார்ட். பகுவாக வாங்கினாப்புல தம்பி, நல்லா அடி, நல்லா மொரட்டடி வாங்கினாப்புல. ஐயோ, இந்த தண்ணி எதுக்கு பிக்கப் ஆச்சு தெரியாதனமா, இதை பிக்கப் ஆயிடுச்சு. நான் போய் UMB தூக்கலான்னு இருந்தேன், இதை பிக்கப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, இதில் க்ளோவல் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். இது வரைக்கும் நான் க்ளோவல் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க.
இப்போ நான் இந்த மேட்ச்சில் க்ளோவால் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா என்னோட ரூம் கார்டில் அத்தனை எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதை நான் சொல்கிறேன் கைஸ். நான் இப்பயே சொல்லிடுறேன் ப்ரோ, உங்களோட ரூம் கார்டு ஆட முடியுமா அப்படின்னு மட்டும் யாரும் வந்துடாதீங்க. ஏன்னா எனக்கு ரூம் கார்டு ஆட தெரியாது. இவனே என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணி போர் அடிக்குதுப்பா ப்ரோ நீ வா ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால போனேன். எனக்கு ரூம் கார்டு வராது. நம்ம பிஆர் அப்புறம் சிஎஸ் கூட அப்பப்போ ஆட மாட்டேன். பிஆர் தான், நம்ம பெரும்பாலும் பிஆர் தான். அதனால தான் இஸ்போர்ட்ஸ் போகலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. நம்ம கூட பிஆர் ரேங்க்டு இல்லை, நார்மல் பிஆரில் இப்போ யாரும் ஆடுறதில்ல. ஆடணுன்னா கூட ஆடலாம். நான் சொல்ல என் க்ளோவல் ப்ளஸ் ரூம் கார்டு ஸ்கில் இவ்வளோதான். மண்டே வச்சான் பார்த்தீங்களா, அதாங்க. நான் யூஐடி வந்து கீழே போடுறேன், மறக்காமல் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்களும் மோஸ்ட்டாக தமிழ் பிளேயர்ஸாக இருந்தால் நம்ம கூட விளாட்லாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். ஒன்றா இந்த மேட்ச் அவன் அடிப்பானா, அடித்தா கண்டென்ட் கொஞ்சம் லென்த்தாக போகும் தம்பி. எனக்கு இது ரொம்ப நாளுக்கு முன்னால் விளாண்ட மேட்ச், ஒரு இப்போ 10-20 டேஸ் இருக்கும். அதனால் எனக்கு இந்த மேட்ச்சே முடியுமா இல்லை அடுத்த மேட்ச் முடியுமான்றது எனக்கு தெரியல. அது மொத்தம் யார் வின் பண்ணுவானே எனக்கு தெரியல. கைஸ், நான் மறந்துட்டேன் இந்த வீடியோவில் ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இப்போ கூட கமெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. வீடியோவில் மிஸ்டேக் இல்லை, ரூம் கார்டில் ஒரு மிஸ்டேக் இருக்குது க்ரியேட் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 1-2 மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அந்த இப்போ ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த மேட்ச் இந்த ரவுண்ட் யார் வின் பண்ணுவா அப்படின்றதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க மக்களே. இப்போ கடைசியாக நீங்கள் பார்த்து பண்ணாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்படியும் பார்த்து தான் பண்ணுவீங்க. இவ்வளோ தூரம் ஃபுல் வீடியோ பார்ப்பீங்களா அப்படின்றதே பெரிய டவுட். ஏன்னா புது யூடியூபர்ஸ் யாருக்கும் அவ்வளோ பெருசாக போட மாட்டேங்க. கைஸ், மிஸ்டேக் இல்லை, அது இதுதான், அந்த மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.